ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருக்கிற வேண்டிக்கிறேன். இன்றைய வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ முதல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க. இன்றைய வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது மாதிரி பார்க்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வெயில் காலத்தில் அடிக்கடி கரண்ட் போகும். நிறைய பேர் மோட்ரு போட்டு தான் தண்ணி ஏற்றி யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை சிக்கனமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நைட்டே பாத்திரம் விளக்க முடியல அப்படின்னா, அந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை தலைகீழாக கவுத்து வச்சுருங்க. அப்போ தான் பாத்திரம் காயாமலும் இருக்கும், அதையோட பூச்சி போட்டு எதுவும் வராமலும் இருக்கும். அதே மாதிரி இந்த பாத்திரங்கள்லாம் சிங்க்கு ஃபுல்லாகவுமே போட்டு வைக்கக்கூடாது. வெயிட் ஏற ஏற சிங்க்கு சீக்கிரமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் பாத்திரம் கழுவினீங்கன்னா சீக்கிரமாகவே பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். அதே மாதிரி தண்ணியும் மிச்சம் பண்ணிடலாம். நம்ம பைப்பு திறந்து விட்டு கழுவும்போது நிறையவே தண்ணி வேஸ்ட் ஆகிடும். வெயில் காலத்தில் அடிக்கடி கரண்ட்டு போகிறதால மோட்ரு போடவும் முடியாது. இதுமாரி தண்ணி அளவும் கம்மியாக தான் வரும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். கரண்ட் செலவு மிச்சமாகும், தண்ணி செலவும் மிச்சமாகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நிறைய பெண்களுக்கு இந்த பாத்திரம் வளர்க்க கொஞ்சம் நேரத்துலேயே ஷோல்டர் வலி இருக்கும். அது மாதிரி அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் செஞ்சு பாருங்கள். கையிலேயே பாத்திரம் வச்சு வளர்க்காமல் இது மாதிரி கீழே வச்சு நீங்கள் அழுத்த ஊற்று பாத்திரம் வளர்க்கும் போது அந்த பாத்திரமும் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கிறீங்கன்னா இது மாதிரி செம்படத்தில் இந்த வடிகட்டியை வச்சு நீங்கள் தேங்காய் பால் எடுங்க. தேங்காய் பால் துணியில் வச்சு வடிகட்டும் போது நிறைய பேருக்கு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு எடுக்கும்போது அந்த தேங்காய் பால் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. ரெண்டு சைடும் ஒழுவாமலே இருக்கும். ஈஸியாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். தேங்காய் பாலில் ஏலக்காய் அப்படியே சேர்க்காமல் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். யாரும் எடுத்து போட்டு சாப்பிடவும் மாட்டாங்க. இடியாப்பம் மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இடியாப்பம் மாவு கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடியாப்பம் மாவு பிழியறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி மாவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா சரசரன்னு பிழிய வந்துடும். நான் இன்றைக்கி இட்லிக்கு அரைச்சேன். இட்லி மாவு இது மாதிரி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சிங்கில் போய் கையை கழுவுவோம், வாஷ் பேஷனில் கை கழுவுவோம். அதுக்கு பதில் கிரைண்டர்லேயே நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த கிரைண்டரையும் கழுவுன மாதிரி இருக்கும். கையை இது மாதிரி கழுவும் போதே திக்கான தண்ணி கிடைக்கும். இப்போலாம் வெயில் காலத்தில் மாடுங்க தண்ணி கலையும். இந்த தண்ணியை நம்ம மாட்டுக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம செடி கொடி வச்சுருந்தோம்னா இந்த செடிக்கு ஊற்றினாலும் இந்த செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தண்ணி மொள்ளும்போது ஈஸியாக சீக்கிரமாகவே தண்ணி மொண்டு எடுத்துடலாம். நான் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கையோடைய கிரைண்டரை நம்ம கழுவி இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா கொசு மொழிக்காமல் இருக்கும். இந்த ஐடியாவும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த அச்சில் தான் இடியாப்பம் பிழிஞ்சேன். சூப்பராகவே பிழிய வந்துடுச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. இடியாப்பம் நான் சாப்பிட்றதுக்குள்ளாரே கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம என்ன தான் இந்த மாதிரி பீன்ஸு அவரைக்காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு 4 நாள்லையே இது மாதிரி கொஞ்சம் வீணாக போன மாதிரி இருக்கும். அந்த காய்கறிகள்லாம் இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த காயை தூக்கி போட்டுருங்க. அந்த காயை விட நம்ம இந்த மாட்டுக்கு வைக்கிற தண்ணியோடு சேர்த்து கூட மாட்டுக்கு வச்சிடலாம், இல்லை செடிங்களுக்கு போட்டுடலாம். அந்த விதையங்கள்லாம் அந்த காய்கறியோடு சேர்த்து வதக்கிட்டேன். அதே மாதிரி காய் கட் பண்ணும்போது ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வீணாகிடும். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குழம்புல சேர்க்குற காய்கறியாக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வதக்கும் போது அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வீணாக போயிடும். இந்த ஐடியா இருந்தாலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. வளைக்கி வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் சூடான உடனே அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாதம் வேகும்போது தண்ணி பற்றலைன்னா ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி துவரம்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது பாதி அளவு வெந்த உடனே கொஞ்சம் அந்த பருப்பை எடுத்து வச்சுருங்க. ஏற்கனவே இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அவரைக்காய், பீன்ஸு, அதே மாதிரி கேரட்டு, இது மாதிரி பொரியலுக்கெல்லாம் இந்த துவரம்பருப்பு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வைக்காதீங்க. பருப்பு வெந்த பிறகு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய்த்தூள், உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு வதக்கி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சுக்கோங்க. மண் சட்டியில் வைக்கிற சாம்பார்னாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நீர் சத்து உள்ள காய்கறிகளுக்கு நம்ம மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். நீர் சத்து காய்கறிகளுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன் புளிக்கு பதில். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் ஊற்றல, புளி தான் ஊற்றிக்க போகிறேன்.
பாத்திரம் விளக்கும் போதே நீங்கள் இந்த ஸ்க்ரப்பரை 4 பாத்திரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மண்பானை பொருட்கள் தனியாக அந்த உடையிற பொருட்களை ஃபஸ்ட்டு விளக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை நீங்கள் விளக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிசுக்கு பொருட்களை வந்து தனியாக வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கு பாத்திரங்கள் விளக்கிக்கோங்க. இல்லைன்னா எல்லா பாத்திரமும் எண்ணெய் பிசுக்காயிடும். அப்புறம் விளக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டுக்கோங்க. வாஷிங் மிஷினில் துணி போடும்போது இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. துணி எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையிலேயே போட்டு வாஷ் பண்ணாதீங்க. துணியை இந்த மாதிரி நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் துணியை வந்து திருப்பி போட்டுட்டு முன்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும். நிறைய பேர் அந்த துணி எந்த நிலையில் இருக்கோ அப்படியே போட்டு வாஷ் பண்ணுவாங்க. இது மாதிரி முடிச்சு போட்டுட்டு நீங்கள் இந்த நாடா உள்ளே போகாமல் இருக்கும். வாஷிங் மிஷினில் துணி போட்டிங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக போடாதீங்க, தனித்தனியாக பிரித்து போட்டுங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷினில் நம்ம ஆப்ஷன் வைக்கும் போதே ஒரே ஆப்ஷனில் வச்சு துணி துவைப்பீங்க. அது மாதிரி வச்சு துவைக்கும் போது அந்த மிஷினும் கெட்டு போகும், துணியும் வந்து அழுக்கு போகவே போகாது. வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி முடித்த உடனே ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை கொத்து கொத்தாக எடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது டப்பு வந்து சீக்கிரம் உக்காந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வைக்கிறீங்கன்னா ஒரே ஆப்ஷனை வைக்காதீங்க. அதாவது மிக்ஸ்டு கிளாத்துக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டார்க் வாஷுக்குன்னு தனி ஆப்ஷன் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு, போர்வைக்கு, மேட்டுக்கு அப்படின்னு ஆப்ஷன் நிறையா இருக்குது. நமக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சீக்கிரம் துவைக்கணும்னு சொல்லிவிட்டு 30 செகண்ட்ஸு அதாவது 30 மினிட்ஸில் கூட வைப்போம். அது மாதிரி வைக்கவே கூடாது. மிக்ஸுங்கிறதால வந்து எல்லா விதமான துணியை போட்டுக்கலாம். காட்டனு, சில்க்கு, அப்படி இல்லை பனியன் கிளாத்து, இந்த மாதிரியான துணிகள் போட்டு துவைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து டப் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம துவைக்கிற துணிகள் ஒரு சில பேர் மேட்டு போட்டு துவைக்கும் போது மண்ணெல்லாமே போய் அடைச்சிக்கும். அதேமாரி ஒரு சில பேர் லிக்விட் இல்லைன்னா சோப்பு பவுடர் போட்டு கூட துவைப்பீங்க. அந்த சோப்பு பவுடர் கசடி இருக்கும். அதெல்லாமே க்ளீன் பண்ணணுன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை டப் க்ளீன் பண்ணியே ஆகணும். டப் க்ளீன் பண்ணுறதுனால மிஷின் சீக்கிரமாகவே கெட்டு போகாது. ஒரு சில பேர் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்க. அதுமாதிரி பண்ணாதீங்க. ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து டப் க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் இந்த வாஷிங் மிஷினில் துணி போடுறீங்கன்னா 10 துணிக்கு மேலே போடாதீங்க. எல்லாமே பெரியவங்களாக இருந்தீங்கன்னா துணி எல்லாமே வந்து நீள வாக்கில் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் போடுற துணி வந்து 10 துணி போட்டுக்கோங்க. ஏன்னா டப்பு சீக்கிரமாக உக்காந்துருச்சுனாலே வாஷிங் மிஷினே கெட்டு போயிடும். அதனால் ஈர துணியாக இருந்துச்சுனாலும் இதே மாதிரி தான் ஒரு 6-7 துணி போட்டிங்கனாலே போதும். ஈர துணியை முக்கால்வாசி போடுறதை தவிர்த்துடுங்க. ஈரம் ஆக்காமல் துணிகளை போடுறது ரொம்பவே நல்லது. அப்படி ஈரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக துணியை போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி துணியை எடுக்கும்போதும் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து நம்ம பிடிச்சி இழுக்கவும் கூடாது. அது மாதிரி இழுக்கும்போதும் டப்பு சீக்கிரமாக உட்காந்துடும். டப்பு வீணாக போயிடுச்சுன்னா வாஷிங் மிஷினே நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். நமக்கு வாஷிங் மிஷின் ரொம்பவே அத்தியாவசியமான பொருள். இந்த பொருளை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த பாவாடை நாளா வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அதை எப்படி உள்ளுக்க வந்து நம்ம மறுபடியும் கோக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கெட்ச் முடிய பேனா முடிக்குள்ளேயே இந்த பாவாடை நாளா விட்டுட்டு இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பாவாடைக்குள்ளார இது மாதிரி நாளா விட்டிங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த பாவாடையோட பேக் சைடில் ஒரு தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல் மீறியுமே அந்த பாவாடை நாளா வெளியில் வந்துடும். அது மாதிரி இந்த பாவாடை நாளா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு ஊக்கில் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன பிள்ளைங்களுடைய மணி வந்து அறுந்து போயிடுச்சு, இந்த மணியெல்லாம் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மணியை வந்து இது மாதிரி கோத்துட்டு இந்த பேக் சைடு தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையல்கிட்ட இந்த ஊக்கை போட்டுக்கோங்க. இந்த ஊக்கை போட்டுட்டிங்கன்னா இந்த பாவாடை நாடா உருவிட்டு வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஊக்கு வச்சும் பாவாடை நாடா கோக்கலாம். ஆனால் ஒரு சில டைம் ஊக்கு வந்து உள்ளுக்கு அப்படியே எடுத்துக்கிச்சின்னா இந்த பாவாடை நாடா இடையிலேயே மாட்டிக்கும், மறுபடியும் கோக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேனாவை வச்சு நீங்கள் இந்த பாவாடை நாடா கோத்திங்கன்னா ஈஸியாக கோத்தலாம். அதே மாதிரி நிறைய சின்ன பசங்க ட்ரௌசரில் இது மாதிரி நாடா இருக்கும். அந்த நாடா வந்து அடிக்கடி உருவிக்கும். அதை கோக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுமாரியே பேனாவை வச்சு கோத்துட்டு இது மாதிரி பட்டர்ஃப்ளை முடிச்சு ஒன்று போட்டு வச்சுருங்க. அந்த பிள்ளைங்க கட்டி இருக்கும்போதே அவுந்துக்காது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தானே ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து மிஷின் இல்லாமல் இன்றைக்கி ஜாக்கெட்டில் ஓவர்லாக் போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மாதிரியான லைனிங் ப்ளவுஸில் வந்து ஓவர்லாக் போடாமல் இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக ஓவர்லாக் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர்லாக் மிஷின் வேணுங்கிறது கிடையாது, கையாலேயே நம்ம அந்த ஓவர்லாக்கு தையலை போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து தையல் நூல் எடுத்துக்கோங்க. இல்லை பூ கட்டுற வெள்ளை நூல் இருந்தாலும் பரவாயில்ல. பூ கட்டுற வெள்ளை நூல்னால் இன்னும் மொத்தமாகவும் இருக்கும், அந்த தையலும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். என்கிட்ட வந்து இந்த நூல் தான் இருந்துச்சு. ஊசியில் இதுமாரி ரெட்டை நூலாக கோத்துக்கோங்க. கோத்துட்டு இது மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அந்த ஊசிக்கு நடுவில் ஒரு நூலை மட்டும் விட்டுக்கோங்க.
ஊசிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இந்த நூலை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இடையில இந்த ஊசியை இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு தையல் விழுவும். அந்த ஓவர்லாக் மிஷினில் போடுற மாதிரி இருக்காது. இருந்தாலும் இந்த தையல் சூப்பராகவே இருக்கும், நல்லா கெட்டியமாகவும் இருக்கும். நான் வந்து நிறைய பட்டு ஜாக்கெட்டுக்கு இந்த மாதிரி தான் ஓவர்லாக் கையாலேயே நான் போட்டுக்கிட்டு போகிறது. இது மாதிரி நமக்கு போடும்போதே இந்த இடுப்பு பகுதியிலோ அக்குள்ளையே நமக்கு வந்து ஒரு சில பேர் சுழு சுளுன்னு அரிக்குதும்பாங்க, குத்துதும்பாங்க. அது மாதிரியான ஒரு உணர்வு இருக்காது. தையல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, நீட்னஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.